ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. இது போண்டா கோழி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் போண்டா கோழிங்குவாங்க, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. போண்டா கோழி கிரேவி பண்ணலாம். இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சிடலாம், தண்ணி குழம்பு. போண்டா கோழி வாங்கினா இந்த மாதிரி முட்டை அதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஈரல் எல்லாம் போட்டு செய்யலாம். இப்போ தனியாத்தூள், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், கரம் மசாலா, தயிர் இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனுக்குள்ளே இது போட்டுக்கலாம் எல்லாமே. தயிர், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் ஓட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிடலாம் வாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சிக்கனில் ரொம்ப ஆயில் விடு, எண்ணெயாக இருக்கும், அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் இவ்வளோ இந்த அளவுக்கு வதங்கி பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். 1 2 சிக்கன் ஜாஸ்தி இருக்குது, அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜாஸ்தி. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி போட்டுக்கலாம். போட்டது சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா ஊறி இருக்குது மசாலாவில். இப்போ இந்த குக்கர் மூடி 3-4 விசில் விட்டுக்கலாம். இது சீக்கிரமாக வேவாது, லேட்டாக தான் வேவும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது வெந்த பிறகு போடலாம். இதெல்லாம் போட்டோம்னா இல்லைன்னா குழஞ்சிரும். எதுக்கு இவ்வளோ சிக்கன் செய்கிறோன்னா, ஊர்லேருந்து எங்கள் அக்கா பசங்க வந்திருக்குறாங்க, தம்பி பசங்க வந்திருக்காங்க, அதனால ஜாஸ்தி செஞ்சுட்டுருக்குறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் அனுப்புகிறோம், பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குதுன்னு. மூணு விசில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் போன பிறகு எடுத்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு கலந்துக்கலாம். பத்து நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்புக்கு அரைச்சி வச்சா மசாலா இது கொஞ்சம் போட்டுப்போம். கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட், கரம் மசாலா, போண்டா கோழி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட்றோன்னு தான் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். உங்கள் வீட்டில் யார் சொல்லி கொடுக்குவாங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்க. போண்டா கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.